உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம். ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். வர்ற 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஜூலை 17 வரைக்கும் ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநடப்ப போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசி கடகராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த உலகத்தில் கடகராசிக்காரர்கள்லாம் என்ன சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனையோ வருஷமாக தேடுறாங்க. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கு? ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, அந்த பாட்டில் யாரை பார்த்து எழுதுனாங்க? உங்களை வச்சு தான் எழுதுனாங்க. காரணம் என்ன? கடகர என்ன சார் பேசுகிறதால ஒரு நியாயம் வேணாமா? இங்கே பாருங்க, கடகரத்தில் தான் சூரியன் வருவதை தான் நம்ம ஆடி மாதம்னே சொல்கிறோம். முதல்ல அது கான்செப்ட் புரிஞ்சுங்க. கடகத்தில் சூரியன் வந்தால் தான் அது ஆடி மாதம். இந்த மாதம் முழுவதும் தேவி மாதம், அதாவது சக்தி வழிபாட்டுக்கான மாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழிபாடுகள் செய்து மாரியம்மன், காளியம்மன் போன்றவற்றை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ராசியில் யார் இருக்கா? குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் பொழுது உயர்ந்த வேத ஞானங்களை கற்றுக்கணும், உயர்ந்த விஷயங்களை பற்றி பேசணும் என்பது போன்ற எண்ணங்கள் வரும். புதுசாக பாடம் படிப்பீங்க, புதுசாக நீங்கள் பாட்டு கற்றுப்பீங்க, ஸ்லோகம் கற்றுப்பீங்க, மந்திரம் கற்றுப்பீங்க, பஜன் பண்ணுவீங்க, இப்போ நிறைய விஷயங்கள் நல்லதாக பண்ண போகிறீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் 5 கூடியவர் 12இல் இருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை விஷயத்தில் ஐயுஐ ஐவிஎஃப் பண்ணுறவங்க வேண்டாம். அதே மாதிரி குழந்தை விஷயத்துக்காக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க என்றால் அதெல்லாம் தள்ளி போடுங்க. இப்போதைக்கு குழந்தை விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டாம். ஸோ 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் ஆட்சி வருகிறார் புதனோடு சேர்ந்து. இது என்ன? புதாதித்ய யோகம் என்று பெயர். அப்போ என்ன ஆகும்னா, காசு பணம் துட்டு மணி கொட்டப்பட்டுச்சு நைட்டில், கலக்க போகிறேன் ஹைட்டில். இன்னும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கலக்கரே சந்துரு, புது வீடு, புது காரு, பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, ஒரு காரில் முன்னாடி உங்கள் ஒய்ஃபை வச்சுட்டு வாசலில் இறங்கணும், இந்த மாதிரிலாம் இந்த மிடில் கிளாஸ் கனவுகள், சின்ன சின்ன கனவுகள் அதெல்லாம் நிறைவேறும். அப்பாவா காரில் உட்கார வச்சு இந்த சென்னை ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகணும் சார், அது அவரோட ஆசை சார். நான் சொந்தமாக கார் வாங்கி பண்ணணும் சார். என்ன சொன்னாங்க? சொந்தமாக கார் வாங்கி பண்ணணும் சார். நம்ம சொந்தமாகவா கார் வாங்குகிறோம்? பாதி பேர் ஒரு 30,000 ரூபா பணத்தை கட்டி மீதியில் லோனில் கார் வாங்கிட்டு சொந்த காருன்னு சொல்லிக்கிறோம். எல்லா லோனுக்கு காசை அடைச்சி முடித்தாதான்ப்பா அது நம்ம காரு. எனிவே அதாவது நீங்கள் பண்ணுறீங்களே. ஸோ அதனால் நீங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே யார் வருகிறார்? குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இந்த மாதம் நீங்கள் சொந்தமாகவே கார் வாங்குவீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 2 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது தனாதிபதி ஆட்சி பெறுகிறார். பெரும்பணம் வரும் உங்களுக்கு. ஏதேனும் ஒரு விழா கோஆர்டினேட் பண்ணுறீங்க, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஒரு தீம் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் பெரும்பணம் வரும். நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், பணம் வருவது பெரிய விஷயமே அல்ல, ஆனால் அதை சேர்த்து வைக்க தெரியணும். அதை நீங்கள் தயவுசெய்து 2 கூடியவன் வரும்பொழுது இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பணத்தை எடுத்து சேர்த்து ஓரம் வச்சு டெய்லி பாருங்கள். இது இதை கையில் காய்ச்சிருக்கு, ஒரு 4 மாதம் ஆகட்டும், உங்களுக்கு உருப்படியான ஐடியா வந்ததுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 கூடியவன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா, வர்ற பணத்தை உடனே எடுத்து கரைச்சிடக்கூடாது. இப்போ பணம் வர்றதே ஒரு அதிசயம். ஸோ இப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதால் நீங்கள் யோகங்களில் ரொம்ப ஜாக்கிரதை. இந்த நேரத்தில் பூமி லாபங்கள் வாங்க வேண்டாம். யாராவது ஒரு இடம் சொல்கிறாங்கன்னா இடம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்குங்க. அந்த இடமே ஒரு வில்லங்கமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு காரியம் அல்ல. சில பேர் குழந்தைய இப்போ தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துறேன் சார், அதே மாதிரி கராத்தே, குங்ஃபோ எல்லாமே. அந்த குழந்தை 5 மணிக்கு வீட்டுக்கு வரும் சார், 5 to 5:30 குங்ஃபு கிளாஸ், 5:30 to 6 மணி நீச்சல் கிளாஸ், 6 to 6 மெடிடேஷன் கிளாஸ். போதும் அதெல்லாம் பண்ணாதீங்க. குழந்தையாக இருக்க விடுங்க. 5 கூடியவன் 12ஆம் இடத்துல மறையும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப குழந்தைய ப்ரெஷர் பண்ணுவோம். அதர்வைஸ் குழந்தைங்க வளர்ப்பில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் அடலசன்ஸ் இருக்கிற பெற்றோர்களாக இருந்தால், அடல்ட்ஸ் பசங்க இருக்காங்க, 14 வயசு பையனோட என்ன பண்ணுறாங்கிறத ஜாக்கிரதையாக பாருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருகின்ற அதே நேரம் பிள்ளைகளால் மன கஷ்டமும் சேர்ந்து வரும் என்பது விதி. ஸோ அப்போ மன கஷ்டம்னா என்ன சார், உங்கள் பையன் அந்த தெருவோரமாக பார்த்தேன் சார் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க, அது போன்ற கெட்ட பேர் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பையனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், இதெல்லாம் தப்புங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா 5 கூடியவன் 12இல் மறையும் பொழுது உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற விஷயங்கள் ஏற்படும். ஸோ அடுத்ததாக சூரிய பகவான் ஆட்சி. சூரியன் வாவெனும் போது சூரியன் வான் கூப்பிடுறார். 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். அப்போ அரசியல் ஆசைலாம் வரும். அடடா, என்ன நான் இத்தனை நாள் நான்
நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்துட்டு நான் இனிமேல் மகளிர் அணி தலைவியாக போகிறேன். அவங்க சூப்பர் அருமையான விஷயம். என்றைக்கு உங்களுக்கு வந்து இந்த எண்ணம் வந்துருச்சோ இனிமேல் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்காகவே சூரியன், நீங்கள் சந்திரன், சூரியன் வந்து யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால் வந்து நீங்கள் அரசியல் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். நீங்கள் சூரியன் சம்மந்தப்பட்ட, சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கடை திறக்கிறீங்கன்னா கூட ரொம்ப நல்லா வருவீங்க. நிறைய பேர் கடை திறக்க போகிறீங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் இந்த மாதம், இந்த ஆடி மாதத்தில் சார் இதான் லாஜிக்காக பேசுங்க சார், ஆடி மாதம் என்பது வெறும் மாதம், அப்போ நாங்கள் எப்படி கடை திறக்கிறது? கரெக்டு தான். கடை திறக்க போகிறீங்கன்னா கடை இப்போ ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்ல, கடை திறக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் வச்சுருப்பீங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதம் அந்த ஐடியாலாம் ஃபைனலைஸ் ஆகிடும். ஆவணி மாதம் பிறந்த உடனே என்ன பண்ணோம், ராம்ஜிக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணோம், டக்குன்னு கடையை ஓப்பன் பண்ணிடணும். அவ்வளோதான். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரம் வந்தாச்சு. 100க்கு 95 மார்க். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம், இந்த மாதம் வருகிடைய ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் வி ஆர் இன்வைட்டிங் த பித்ருஸ் டு கம் டு தி எர்த்து. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளை விட்டு மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். இங்கே பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் வந்து ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பது தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் வந்துட்டு அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சிம்மத்துக்கு வர்றார். இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் வந்து அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவர் வந்து மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம், அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகும், உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோ ஆகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டு பார்த்துக்கு தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம், நீங்கள் எந்த பிரச்சனையும் வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகியார் சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான். அதனால தான் நம்ம வந்து நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது
கீழே போயிட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.